Welcomes to Vidus Biology. So today topic RNA isolation and analysis. RNA-வை எப்படி ஐசோலேட் பண்ணலாம், எந்தெந்த சாம்பிள்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணலாம், அதை எப்படி அனலைஸ் பண்ணி அதோட பியூரிட்டி எப்படி செக் பண்ணலாம், அதோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபைனல் எண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன், ஆர்என்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். தென் எந்தெந்த சாம்பிள்ஸ்ல இருந்துலாம் ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆர்என்ஏ ஐசோலேஷனுக்கு இன்வால்வ் ஆகி இருக்கு, தென் எப்படி நமக்கு பியூரிஃபைடான ஆர்என்ஏ கிடைக்குது. இதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ அப்படின்னா என்ன? ஸோ ஆர்என்ஏங்கிறது என்ன? ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். இட் இஸ் மேட் அப் ஆஃப் த நைட்ரோஜினஸ் பேசஸ், தட் இஸ் அடினைன், குவானின், சைட்டோசின் அண்ட் யுராசினால மேட் ஆயிருக்கு. இதோட பேக் போன்ல என்ன இருக்கும்? பாஸ்பேட் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட். ஸோ தட் இதுல என்ன இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ரிஜிடா இருக்காது. இது வந்து ஃப்ரெஜைலான மாலிகுல். டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏ வந்து என்னது? ஒரு ஃப்ரெஜைலான மாலிகுல். இந்த மாலிகுலை செப்பரேட் பண்றது டிஎன்ஏ விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். பிகாஸ் டிஎன்ஏ வந்து என்னது? டபுள் ஸ்டாண்டர்ட். அதுல வந்து ஹைட்ரஜன் பாண்டும் இருக்கு அண்ட் ஆல்சோ பாஸ்போடைஎஸ்டர் பாண்டும் இருக்கு. டிஎன்ஏல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கு. ஆர்என்ஏல என்ன இருக்கு? ஒன்லி இட் இஸ் ஹேவிங் த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்டுக்கு வந்து அங்க என்ன இல்லை? இன்னொரு நைட்ரோஜனஸ் பேஸோட பேராக இருக்கு தேவையான இன்னொரு ஸ்ட்ராண்ட் அதுல பிரசன்ட் ஆகி இல்லை. ஸோ அதுல வந்து இன்னும் ஈஸியா ஓப்பனா இருக்கிறதுனால அது வந்து ஈஸியா என்ன ஆயிரும்? ப்ரோக் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த சென்ட்ரல் டாக்மா. நம்மளோட சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன? தர் இஸ் அ கோர் ரியாக்ஷன். நம்மளோட செல்லுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் ஆகுறது, இதோட ரியாக்ஷன் தான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? டிஎன்ஏவாவா கன்வெர்ட் ஆகும். டிஎன்ஏ வந்து டாட்டர் டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆகுது. த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரெப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ரெப்ளிகேஷன் அக்கர் ஆகும். ரெப்ளிகேஷன் அக்கர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏ எதுவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும். என்ன ப்ராசஸ் மூலமா? டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா என்ன ஆயிடுச்சு? டிஎன்ஏ ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆச்சு. தென் ஆர்என்ஏ again converted into another, there is a active molecule, there is a protein. This process is called as a translation. So translation மூலமா என்ன நடக்குது? ஆர்என்ஏ புரோட்டீனா கன்வர்ஷன் அக்கர் ஆகுது. ஸோ இந்த மூணு தான் என்ன சொல்றோம்? சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னு சொல்றோம், இல்ல சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பாடியில டோட்டலா ஆர்என்ஏ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏஸ் இருக்கு. அந்த ஆர்என்ஏஸ் எல்லாம் எவ்வளவு பொசிஷன், எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மளோட பாடியில பிரசன்ட் ஆகி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸ் எல்லாம் சொல்றேன். எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, எஸ்ஐஆர்என்ஏ அண்ட் ஸ்னோ ஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்என்ஏ இருக்கு. அதுல ப்ரிடாமினண்டா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஆர்என்ஏ என்னது? ஆர்ஆர்என்ஏ. தட் இஸ் ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் மோர் தென் 85% நம்மளோட பாடியில என்ன இருக்கும்? ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் பிரசன்ட் ஆகியிருக்கும். அண்ட் 13% என்ன இருக்கு? டிஆர்என்ஏ இருக்கு. ரிமைனிங் 2% தான் எம்ஆர்என்ஏ பிரசன்ட் ஆகி இருக்கு. அதுல தான் என்ன இருக்கும்? கொஞ்சம் வேற டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏஸ் வந்து வெரி வெரி மீகர் அமௌண்ட் தான் என்ன இருக்கு? பிரசன்ட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த ஐசோலேஷன் ஆஃப் ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ ஐசோலேஷன் பண்றதுக்கு எந்தெந்த சாம்பிள்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹியூமன் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ். எந்த டிஷ்யூல இருந்தோம்னா நம்ம ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணலாம். அண்ட் பிளட், எந்த ஃப்ளூயிட், அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் எதுல இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணலாம். அண்ட் பிளான்ட் சாம்பிள், பிளான்ட்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்ல இருந்துனா ஐசோலேட் பண்ணலாம். அண்ட் மைக்ரோபியல் சாம்பிள்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணலாம். எஃப்எஃப்பிஇ அப்படின்னு சொன்னா என்னன்னா, இது வந்து ஒரு பேஷண்ட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ் வந்து இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஃபார்மால்டிஹைட்லையும் பேராஃபின்லையும் என்ன பண்ணுவாங்க? அட்டாச் பண்ணி ஒரு ஸ்லைட்ல வந்து அந்த சாம்பிள்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தான் என்னது? எஃப்எஃப்பின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எஃப்பி சாம்பிள்ஸ் வந்து என்னன்னா மெடிக்கல் ரிலேட்டடான சாம்பிள்ஸ் வந்து இந்த எஃப்எஃப்பியில என்ன பண்ணுவாங்க? கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயாப்சி எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எஃப்எஃப்பியில் வரும். ஸோ இதுல வந்து ஆர்என்ஏவை என்ன பண்ணலாம்? ஐசோலேட் பண்ணலாம். தென் என்விரான்மெண்டல் சாம்பிள்ஸ். ஸோ நேச்சுரலான என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியா எந்தெந்த சோர்ஸ்ல இருந்துன்னா நம்ம ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக அப்போ நம்ம ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணணும்? ஸோ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஸ்டடி. அப்போ எக்ஸ்பிரஷன் ஸ்டடி அப்படின்னா என்ன?
ஒரு mRNA ஒரு RNA ஒரு ஜீனோட ஃபங்க்ஷனை கோட் பண்ணும் அப்படிதானே. ஒரு ஆர்என்ஏ வந்து ஒரு ரோல் என்ன, ஆர்என்ஏ வந்து ஒரு கோடிங் சீக்வன்ஸ். அந்த கோடிங் சீக்வன்ஸ் இட் இஸ் தேர் இஸ் அ ரோல் ஆஃப் ஜீன். ஒரு ஜீனோட ரோல் தான் என்ன பண்ணும், ஒரு ஒரு ஆர்என்ஏல ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் நடந்தா என்னவா மாறும், அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆனா என்ன நடக்கும், அந்த ஜீன் வந்து இன்னொரு டிஷ்யூல எக்ஸ்பிரஸ் ஆனா என்ன நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கலா ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷன் ஸ்டடியை படிக்கிறது தான் என்னது, இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்றது மூலமா இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கேரி ஓவர் பண்ணலாம். அதுல ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர்னு சொல்லுவோம், இல்லது ரியல் டைம் பிசிஆர்னு சொல்லுவோம். இந்த பிசிஆர்ல என்ன பண்ணலாம், குவான்டிஃபை பண்ணலாம். ஆர்என்ஏ வந்து என்ன ஆகுது, அந்த ஆம்பிளிஃபை ஆகிற ஆர்என்ஏவை நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆம்பிளிஃபை ஆயிருக்குங்கிறத ரியல் டைம்ல குவான்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன ஆகுது, ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, தட் இஸ் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஐசோலேட் பண்ண ஆர்என்ஏவோட ரா சோர்ஸ் தான் நமக்கு தேவை பேசிக்கா. ரெண்டாவது என்ன அப்படின்னா மைக்ரோ அரே அனாலிசிஸ். ஸோ மைக்ரோ அரே அனாலிசிஸ்னா இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ் தான். ஆர்என்ஏவை என்ன பண்ணுவாங்க, மைக்ரோ சிப்ல வந்து எம்பீட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்ம சாம்பிள்ஸ் ஆட் பண்ணி அந்த எம்ஆர்என்ஏவோட எக்ஸ்பிரஷன் ஸ்டடி, எம்ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அந்த ஜீன் ஃபங்க்ஷனா இருக்கு, எம்ஆர்என்ஏ எக்ஸ்பிரஷன் ஆகலைன்னா அந்த செல்ல அந்த டிஷ்யூ நம்ம சாம்பிள்ல அது எக்ஸ்பிரஸ் ஆகல அந்த ஜீனு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் ஸ்டடீஸ்க்கு வந்து இந்த மைக்ரோ அரே அனாலிசிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை த்ரோபுட் எக்ஸ்பிரஷன் ப்ரொஃபைல் வந்து இந்த ஆர்என்ஏ இட் இஸ் ஐசோலேட் பண்ண ஆர்என்ஏ வந்து வெரி வெரி ரிக்வயர். அந்த ஆர்என்ஏ வந்து ரொம்ப தேவை இந்த மைக்ரோ அரே அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிடிஎன்ஏ லைப்ரரி. சிடிஎன்ஏ லைப்ரரி என்ன, சிடிஎன்ஏ அப்படின்னா என்ன, சிடிஎன்ஏங்கிறது என்னது, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. சிடிஎன்ஏ என்ன, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. ஸோ காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னா என்ன, ஜென்ரலா என்ன நடக்கும், டிஎன்ஏ தான் எதுவா கன்வெர்ட் ஆகும், ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும். இங்க வந்து அப்படியே ரிவர்ஸ்ல ஆர்என்ஏ டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆனா அந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன பேர், சிடிஎன்ஏ. ஸோ இந்த சிடிஎன்ஏவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏக்கு ஒரு லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கும் we need ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் இஸ் அ நார்தன் அனாலிசிஸ். நார்தன் அனாலிசிஸ் அப்படின்னா சதன் பிளாட்டிங் வந்து இட் இஸ் ஃபார் அ டிஎன்ஏ அண்ட் நார்தன் பிளாட்டிங் வந்து இட் இஸ் ஃபார் ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏவை நம்ம ஐசோலேட் பண்ணி ஆர்என்ஏவோட எக்ஸ்பிரஷன் ஸ்டடி பண்றதுக்கு வி யூசிங் நார்தன் அனாலிசிஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்றோம். அப்பார்ட் ஃப்ரம் அதையும் தாண்டி ஆர்என்ஏவோட பியூரிட்டி வந்து ரொம்ப 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 எசென்ஷியல். ஸோ எதுக்காக ஒரு பியூரிஃபைடு ஆர்என்ஏவை நம்ம ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயக்னோஸ்டிக். ஒரு டிசீஸ் இருக்குதா ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லையா, ஒரு பர்சனுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பியூரான ஆர்என்ஏ இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டடியில் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு கேன்சர் மார்க்கர், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், எந்த டயக்னோஸ்டிக் சாம்பிள்ஸ்னாலும் பியூரிஃபைடு ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஸோ டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்கு நமக்கு என்ன தேவை, பியூரிஃபைடு ஆர்என்ஏ தேவை. தென் தெரபியூட்டிக் பர்பஸ், இப்போ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அந்த டிசீஸ்க்கு வந்து ஒரு வேக்சினா வந்து நம்ம ஆர்என்ஏவை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சின் ப்ரொடக்ஷன், ஜீன் சைலன்சிங். ஜீன் சைலன்சிங்னா என்ன, ஒரு ஆர்என்ஏ என்ன ஆகும், ஒரு ஜீனுக்குள்ள இன்டிகிரேட் ஆகி அந்த ஜீனோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணும். அப்படி அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாட்டி அங்கே என்ன நடக்காது, அந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தெரப்பியூட்டிக் பர்பஸ்க்காகவும் நமக்கு ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கும் என்ன தேவை, பியூரிஃபைடு ஆர்என்ஏ தேவை. நெக்ஸ்ட் வந்து நிறைய டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் தட் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஸ்டடி. ஸோ இதுக்கும் நமக்கு என்ன தேவை, பியூரிஃபைடு ஆர்என்ஏ தேவை. நெக்ஸ்ட் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி தெரப்பியூட்டிக் பர்பஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம ட்ரக் டெவலப் பண்றதுக்கும் இந்த பியூரிஃபைடு ஆர்என்ஏ தேவை. ஸோ ஆர்என்ஏவோட பியூரிட்டி வந்து எப்பயுமே வெரி வெரி எசென்ஷியல். அதுதான், அதனால நம்ம என்ன பண்றோம், எந்த மெத்தடை சூஸ் பண்றோம் ஆர்என்ஏ ஐசோலேட் பண்றது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன, பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் ஆர்என்ஏ ஐசோலேட் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்டெபிலைசேஷன். இதுல ஸ்டெபிலைசேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிஎன்ஏ ஐசோலேஷன்ல ஸ்டெபிலைசேஷன் ஒரு ப்ராசஸே கிடையாது. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், டிஎன்ஏ ஐசோலேஷன் செல் லைசிஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்ப எதுக்கு ஆர்என்ஏக்கு மட்டும் ஸ்டெபிலைசேஷன் தேவை, பிகாஸ் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஏன் ஆர்என்ஏ வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். ஸோ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் வந்து ஈஸியா என்ன ஆகிரும், டீநேச்சர் ஆயிரும். ஸோ அது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் அக்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அதோட ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கணும். தட்ஸ் வை அதை வந்து எப்பயுமே ஒரு சாம்பிளை நம்ம ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ண எடுக்கிறோம் அப்படின்னா இம்மீடியட்டா அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து ஃப்ரோசன் டெம்பரேச்சருக்கு கன்வெர்ட் பண்ணணும்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆர்என்ஏ என்னவா ஆகும், இம்மீடியட்டா அது வந்து அதோட நேச்சரை வந்து இழந்துரும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் மெத்தட் பண்றாங்க. தென் செல் லைசிஸ். ஆஃப்டர் தட் அந்த ஆர்என்ஏவை என்ன பண்றாங்க, செப்பரேட் பண்ணுவாங்க, அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணி ஃபர்தர் யூஸ்க்கு என்ன பண்ணலாம், we can use it. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஸ்டெபிலைசேஷன்ல இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆர்என்ஏ லேட் சொல்யூஷன் அண்ட் ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் ரியேஜென்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஆர்என்ஏ லேட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, நத்திங் பட் இந்த ஆர்என்ஏவை நம்ம இப்போ வந்து ஒரு சாம்பிள்ல இருந்து ஒரு ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். அந்த சாம்பிளை அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டோம். அதை இமீடியட்டா நம்மளால ஃப்ரோசன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா அது ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா வி ஸ்டோர் இட் இன் ஆர்என்ஏ லேட்டர் சொல்யூஷன். இந்த ஆர்என்ஏ லேட்டர் சொல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிஷ்யூக்குள்ள பெனிட்ரேட் ஆகி அந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து அந்த ஆர்என்ஏஸை டீக்ரேட் பண்ண விடாம என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். அது ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம சொல்யூஷன்ஸை வந்து கீப் அப் பண்றதுக்கு நம்ம இந்த ஆர்என்ஏ லேட்டர் சொல்யூஷன்ஸை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 4 டிகிரி செல்சியஸ்ல கூட நம்ம சொல்யூஷன் சாம்பிள்ஸை வந்து என்ன பண்ண சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஆர்என்ஏ லேட்டர் சொல்யூஷன் we can use it. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் ரியேஜென்ட். இந்த ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் ரியேஜென்ட் வந்து அப்படி டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சாம்பிள்ஸ்ல ஆட் பண்ணி நம்ம ஆர்என்ஏவை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்என்ஏவை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. இதோட ஆர்என்ஏவோட எக்ஸ்பிரஷனை வந்து அப்படியே என்ன பண்ணுது, ஸ்டெபிலைஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, அப்படியே நம்ம ஆர்என்ஏவை ஈஸியா ஐசோலேட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அதை ஸ்டேபிள் கண்டிஷன்ல வைக்கிறதுக்கு இந்த ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் ரியேஜென்ட் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப் ஃப்ரீசிங். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். எப்பயுமே ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணும்போது சாம்பிள்ஸை எடுத்த இமீடியட்டா நம்ம அந்த சாம்பிள்ஸை என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாம்பிள்ஸை கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ண போறேன் அப்படின்னா இமீடியட்லி வி கோ வித் -190 °C. எதுல ஸ்டோர் பண்ணணும், லிக்விட் நைட்ரஜன்ல இந்த சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணணும். ஸோ லிக்விட் நைட்ரஜன்ல இந்த சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணும்போது தான் நம்மளோட ஆர்என்ஏ வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அக்கர் ஆகாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். நம்ம ஆர்என்ஏல எந்த சேஞ்சஸுமே அதுல நடந்திருக்காது. பிகாஸ் அதுல வந்து -196 °C அந்த மாலிகுல்ஸ் வந்து எதுவுமே ஆக்டிவாவே இருக்காது. அப்படியே வந்து எப்படி இருந்தது ஆசச் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த லிக்விட் நைட்ரஜனும் அந்த டெம்பரேச்சர் அதை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கும். ஸோ தட் இந்த ஸ்னாப் ஃப்ரீசிங் வந்து ரொம்ப ரொம்ப எனது இம்பார்ட்டன்டான லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு வி கேன் யூஸ் இட் பிஃபோர் த ஆர்என்ஏ ஐசோலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆர்என்ஏவை நம்ம ஐசோலேட் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான சாம்பிள்ஸ் எடுத்து இமீடியட்டா அதை ப்ராசஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன, செல் வால். ஸோ 2வது ஸ்டெப் என்னது, செல் வாலை லைஸ் பண்ணும். ஸோ செல் வாலை லைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஏன்னா செல் வாலை லைஸ் பண்றதுக்கு எதுக்கு 3 மெத்தடு, பிகாஸ் ஒரு பாக்டீரியா செல்வால் வேற மாதிரி இருக்கும், ஒரு பிளான்ட்டோட செல்வால் வேற மாதிரி இருக்கும், ஒரு யூகேரியாட்டிக் செல்வால் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு செல் வாலை பொறுத்து அந்த மெத்தட்ஸும் என்னாகும், வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெத்தட், 3 மெத்தட் இருக்குன்னு சொன்னால அதுல ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெத்தட், 2வது மெக்கானிக்கல் மெத்தட், 3வது வந்து என்சைமேட்டிக் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ல நம்ம கிட்ட எந்த சாம்பிள் இருக்கோ அந்த சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் லுக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், கெமிக்கல் மெத்தட் சொன்னோம். இந்த கெமிக்கல் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், 3 மெத்தட்ஸ் இருக்கு. கெமிக்கல் மெத்தட்லயே, கெமிக்கல் லைசிஸ் மெத்தட்லயே 3 மெத்தட்ஸ் ஆர் தேர் டு பிரேக் டவுன் த செல் வால். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது, ஏஜிபிசி மெத்தட். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் இன் டீட்டெயிலா சொல்றேன், ஆசிட் குவானைடியன் phenol and chloroform method. Next is a silica column method and detergent based method. இந்த 3 மெத்தட்ஸும் it is a first உள்ள AGPC method is a gold standard method for RNA isolation and also silicon column வந்து ஒரு ஃபாஸ்டான மெத்தட்னு சொல்லலாம். அண்ட் டிட்டர்ஜென்ட் பேஸ்ட் மெத்தடும் ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த மெத்தடை வந்து இன் டீட்டெயில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஜிபிசி மெத்தட், தட் இஸ் ஆசிட் குவானைடியன் thiocyanate phenol chloroform method. இந்த மெத்தட் தான் இட் இஸ் அ கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார் RNA ஐசோலேஷன். ஸோ இதுல என்னென்ன, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணுவாங்க, லைசிஸ் பஃபர். இந்த லைசிஸ் பஃபர் தான் இந்த செல் வாலை வந்து என்ன பண்ண போகுது, பிரேக் டவுன் பண்ண போகுது. இந்த லைசிஸ் பஃபர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா GITC, செகண்ட் வந்து ஃபீனால், தேர்ட் வந்து குளோரோஃபார்ம்.
ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் என்ன ஆகுது, இந்த செல் வாலை லைஸ் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பிளோட சேர்த்து ஜிஐடிசியையும் ஃபீனாலையும் ஆட் பண்ணி அந்த சாம்பிளை ஹோமோஜினைஸ் பண்ணுவாங்க. ஜிஐடிசி அப்படின்னா என்ன? தர் இஸ் அ குவனேடியம் ஐசோதயோசயனேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜிஐடிசி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜிஐடிசியோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜிஐடிசியோட ரோல் என்னன்னா, இது வந்து ஒரு கேட்டட்ரோபிக் ஏஜென்ட். இந்த கேட்டட்ரோபிக் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, வாட்டரும் நம்மளுடைய புரோட்டீனும் சேர்ந்து இருக்கிற இடத்துல புரோட்டீனோட நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது புரோட்டீனை வந்து ஹைட்ரோஃபோபிக்கா கன்வெர்ட் பண்ணும், ஹைட்ரோஃபோபிக்கா மாற்றும். ஸோ தட் ஹைட்ரோஃபோபிக்கா மாற்றும் போது என்ன ஆகும், வெளியில இருக்க வாட்டர்ல இந்த புரோட்டீன்ஸ் வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ நம்மளோட செல் வால்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸோட நேச்சரை ஹைட்ரோஃபோபிக்கா கன்வெர்ட் பண்ணி அந்த செல் வாலை லூசன் பண்ணி அந்த புரோட்டீன்ஸை வந்து ஈஸியா டீக்ரேட் பண்ண வச்சிருது. இது வந்து இதோட ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா, இமீடியட்டா ஆர்என்ஏ பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்என்ஏஸை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா லைஸ் பண்ணிரும். இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து இது வந்து என்னது, புரோட்டீனை வந்து ஹைட்ரோஃபோபிக்கா மாத்துது அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுது, ஆர்என்ஏஸோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுது. ஸோ இந்த லைசிஸ் பஃபர்ல இது இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா புரோட்டீனோட என்ன ஆகுது, புரோட்டீன் பார்ட் வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகுது, டீக்ரேட் ஆயிடுது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது, டிஎன்ஏ. அப்ப இந்த டிஎன்ஏவை யாரு வந்து டீக்ரேட் பண்ணுவா? ஸோ இங்க இருக்கிறது யாரு, ஃபீனால். ஸோ ஃபீனால் வந்து என்ன பிஹெச், இந்த அசிடிக் பிஹெச்சோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணிடும். நியூட்ரலைஸ் பண்ணுறதுனா டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். அப்படி நியூட்ரலைஸ் பண்றதுனால என்ன ஆகுது, அது லெஸ் போலாரா மாறுது. லெஸ் போலாரா மாறினா என்ன ஆகும், ஈஸியா டிசால்வ் ஆகாது. ஸோ ஈஸியா டிசால்வ் ஆகலன்னா என்ன ஆகும், அது அப்படியே என்ன ஆகும், புல் டவுன் ஆகி கீழே வந்துடும். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அந்த டிஎன்ஏவை கீழே வரதுக்காக என்ன பண்றாங்க, they are adding phenol. ஸோ ஃபீனால் வந்து அதோட பொலாரிட்டியை மாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த லைசிஸ் பஃபர்ல ஆட் பண்றாங்க. ஸோ ஜிஐடிசியோட ரோல் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நமக்கு இப்போ என்ன தெரியும், ஃபீனாலோட ரோலும் தெரியும். இப்போ இங்க என்ன இருக்கு, இங்க இது வந்து புரோட்டீனை டீக்ரேட் பண்ணுது, இது வந்து என்னதை டீக்ரேட் பண்ணுது, டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுது, டீக்ரேட் பண்ணுது, டிஎன்ஏட நேச்சரை மாத்துது. ஸோ தட் இப்போ என்ன ஆகுது, ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் என்ன ஆகும், பிரசன்ட் ஆக்கியிருக்கோம். அப்ப இதெல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படிதானே. அப்ப அதுக்கு ஒரு மாலிகுல் நம்ம ஆட் பண்ணோம், அதுதான் என்னது, குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, டென்சிட்டி கிரேடியன்ட் மாதிரி ஆட் பண்ணி வாட்டரை ஒரு லேயரா, ஃபீனால ஒரு லேயரா, ஆர்கானிக் ஃபேஸஸை ஒரு லேயரா தனித்தனியா செப்பரேட் பண்ணும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஹோமோஜினைஸ் பண்ணுவாங்க. ஹோமோஜினைஸ் பண்ணதுக்கு அப்புறமா குளோரோஃபார்ம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இது இந்த சொல்யூஷன் வந்து 3 லேயர்ஸை செப்பரேட் ஆகும். மேல இருக்க அக்வஸ் லேயர்ல நமக்கு ஆர்என்ஏ வந்துடும், இங்க வந்து நமக்கு டிஎன்ஏ கிடைச்சிரும், கீழே வந்து புரோட்டீனும் அன்வான்ட் மாலிகுல்ஸ் இருக்குல்ல நம்மளோட செல்லுல, ஸோ அதெல்லாமே கீழே செப்பரேட் ஆகி தனித்தனியா வந்துடும். ஸோ மேல உள்ள அக்வஸ் லேயரை மட்டும் நம்ம தனியா ஐசோலேட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்என்ஏவை தென் பியூரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஜிபிசி மெத்தட். இதோட சிக்னிஃபிகன்ஸ், கெமிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ இந்த மெத்தட்ல ஆர்என்ஏவோட ஈல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ஆர்என்ஏ ஐசோலேஷன். தென் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா, சிலிக்கா காலம் பேஸ் செப்பரேஷன். ஸோ சிலிக்கா காலம் பேஸ் செப்பரேஷன் மெத்தட். ஸோ இங்கேயும் வந்து சிலிக்கா காலம் செப்பரேஷன் மெத்தட்லையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லைசிஸ் பஃபர் ஆட் பண்ணுவாங்க. அந்த லைசிஸ் பஃபர் ஆட் பண்ணி நம்மளுடைய சாம்பிளை ஹோமோஜினைஸ் பண்ணுவாங்க. இந்த சாம்பிளை என்ன பண்ணுவாங்க, ஹோமோஜினைஸ் பண்ணி அந்த சாம்பிளை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சிலிக்கா காலம்குள்ள போர் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு லைசிஸ் பஃபர் தான் என்ன பண்ணுது, ரோல் பிளே பண்ணுது. That's why இது என்ன பண்றாங்க, இதனாலதான் இது கெமிக்கல் மெத்தடுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைசிஸ் பஃபர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் என்ன இருக்கும், ஜிஐடிசி அண்ட் ஆல்சோ சோடியம் சால்ட் இருக்கும், ஹை கான்சன்ட்ரேட்டட் சோடியம் சால்ட் இருக்கும். அண்ட் அலாங் வித் பீட்டா மெர்காப்டோ எத்தனால் இருக்கும், பீட்டா மெர்காப்டோ எத்தனால் இருக்கும். ஸோ இந்த லைசிஸ் பஃபர்ல என்னெல்லாம் இருக்கு, ஜிஐடிசி, சோடியம் அயோடைட் சால்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ பீட்டா மெர்காப்டோ எத்தனால் இருக்கும். இந்த மூணும் இந்த லைசிஸ் பஃபர்ல ஆட் பண்ணி நம்மளோட சாம்பிள்ல ஆட் பண்ணி என்ன பண்றாங்க, ஹோமோஜினைஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஐடிசியோட ரோல் என்னன்னு தெரியும், இது வந்து என்ன ப்ரோட்டீன்ஸை ரிமூவ் பண்ணிடும். சோடியமோட ரோல் தான் உங்களுக்கு இப்போ தெரியணும். தென் பீட்டா மெர்காப்டோ எத்தனால் எதுக்கு ஆட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா,
இந்த பீட்டா மெர்காப்டா எத்தனால் இதோட ரோல் என்னன்னா ஆர்என்ஏஸ்ல இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸ் என்னது ஆர்என்ஏவை லைஸ் பண்ணக்கூடிய என்சைம். இந்த ஆர்என்ஏஸ் என்சைம் வந்து ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அதோடைய டைசல்ஃபைட் பாண்டை இந்த பீட்டா மெர்காப்டா எத்தனால் என்னாகும் பிரேக் டவுன் பண்ணிடும். அப்படி பிரேக் டவுன் பண்றது மூலமா அது ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ல இல்லாம அது இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வர்ஷன் ஆகும். அந்த இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், பீட்டா மெர்காப்டா எத்தனாலை இந்த சொல்யூஷன்ல ஆட் பண்றோம். ஸோ இப்போ ஆர்என்ஏஸும் ஆக்டிவேட் ஆகாது அண்ட் ப்ரோட்டீன்ஸும் டீக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆர்என்ஏ சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும். நம்ம ஆர்என்ஏவை எப்படி ஐசோலேட் பண்ணுவோம், அதுக்கு தான் இந்த சிலிக்கா காலம் நமக்கு இருக்கு. இந்த சிலிக்கா காலம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நம்ம ஆர்என்ஏவும் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப அது எப்படியான ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அப்ப எப்படி இதை தனியா செப்பரேட் பண்ண முடியும்? ஸோ அங்கதான் இங்க என்ன இருக்கு, நம்மளுடைய சோடியம் இருக்கு. இந்த சோடியம் வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ தட் என்ன ஆகுது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய சிலிக்கானுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆர்என்ஏவுக்கும் பாஸ்போர்ட் ஆர்என்ஏல இருக்க பாஸ்பேட்டுக்கும் பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி ஆர்என்ஏவை ட்ராப் பண்ணி வச்சுக்கும் சிலிக்கான் காலத்துல. ஸோ இது ட்ராப் பண்றதுனால ரிமைனிங் அந்த செல் லைசிஸ்ல பஃபர்ல இருக்கக்கூடிய அந்த மிச்ச காம்பனண்ட் எல்லாமே எல்யூட் ஆகி கீழே வந்துடும். ஆர்என்ஏ மட்டும் என்ன ஆகும், அந்த சிலிக்கான் காலத்துக்குள்ள உள்ள ட்ராப் ஆகி இருந்துக்கும். ஸோ இது என்ன ஆகுது, இப்போ ஆர்என்ஏ மட்டும் நம்ம என்ன பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. இனி ஆர்என்ஏவை எல்யூட் பண்றதுக்கு இன்னொரு பஃபர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். இப்போ வந்து இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஃபர்ஸ்ட் புரோட்டீனை லைஸ் பண்ணணும். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய சால்ட் வந்து சிலிக்கான் காலத்தோட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுது, ஆர்என்ஏஸ் மட்டும் ட்ராப் பண்ணி வைக்குது. பீட்டா மெர்காப்டா எத்தனால் நம்ம ஆட் பண்றோம், அது இதோட ரோல் என்ன, ஆர்என்ஏஸோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்ஜென்ட் பேஸ் மெத்தட். ஸோ டிட்டர்ஜென்ட் பேஸ் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள்ல நியூக்ளியஸை அஃபெக்டே பண்ணாம ப்ரோட்டீன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாம ஈஸியா ஆர்என்ஏவை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா we can go with this detergent based method. இந்த detergent based methodல இருக்கக்கூடிய ட்ரைட்டான் எக்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியா ஆர்என்ஏவை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கும், உள்ள நியூக்ளியஸை வந்து எந்த டிஸ்டர்புமே பண்ணாம. ஸோ அதுக்காக நம்ம இந்த மெத்தடை என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். ஆனா எஸ்டிஎஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷான கெமிக்கல். இந்த எஸ்டிஎஸ் வந்து ஈஸியா என்ன பண்ணிடும், புரோட்டீனை டீக்ரேட் பண்ணிடும். இந்த எஸ்டிஎஸ் வந்து என்ன பண்ணும், புரோட்டீனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணும். புரோட்டீன்ஸை சுத்தி என்ன பண்ணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணி அந்த புரோட்டீன்ஸோட ஃபோல்டிங்கை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். ஸோ ப்ரோட்டீன் வந்து இதுல ஃபோல்டே ஆகாம என்ன ஆயிரும், நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து என்ன ஆயிரும், ஈஸியா டீக்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கீழே டெப்ரிஸா கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும், உள்ள செட்டில் டவுன் ஆயிரும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த எஸ்டிஎஸை ஆட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஆனையான ஆட் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து தனியா என்ன ஆகுது, செப்பரேட் பண்ணி எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம ஆட் பண்ற ட்ரைட்டான் எக்ஸ். ஸோ ட்ரைட்டான் எக்ஸோட ரோல் என்ன, ஸோ இதோட பியூட்டியே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ட்ரைட்டான் எக்ஸ்ல இருக்கக்கூடிய லிப்பிட் மாலிகுல் இருக்குல்ல, அந்த லிப்பிட் மாலிகுல் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய செல் வால்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பர்ல இருக்கக்கூடிய லிப்பிடோட சேர்ந்து இன்டிகிரேட் ஆகும். ஸோ இங்க இருக்கிறது வந்து ட்ரைட்டான் எக்ஸோட லிப்பிட் மாலிகுல். ஸோ இது இன்டிகிரேட் ஆகிறது மூலமா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் லூஸ் பண்ணுது. அந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன ஆகுது, லூஸ் ஆகி அதை தனித்தனியா செப்பரேட் ஆகி ஒரு மிஸ்ஸலன்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ரவுண்டான லிப்பிட் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருது. அப்ப இங்க தனித்தனியா பிளாஸ்மா மெம்பரேன் பிரிஞ்சு மிஸ்ஸலியனஸ் மாறி 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 கன்வெர்ட் ஆகி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸ் வந்து ஈஸியா லூஸ் அவுட் ஆகி வெளியில வந்துடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட லேயர்ல எந்த அஃபெக்டும் ஆகாது. இந்த நியூக்ளியஸோட லேயர் வந்து அப்படியே இருக்கும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய செல்லோட லேயர்ஸை வந்து ஈஸியா இது என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஆர்என்ஏஸை ஈஸியா ஐசோலேட் பண்ணி இது வந்து என்ன ஆகுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னது ட்ரைட்டான் X100ஓட ஒரு ட்ரைட்டான் X100ஓட சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து ஒரு நான் அயானிக் காம்பனன்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எதை பார்த்தோம், என்ன மெத்தட்ஸை பார்த்தோம், இப்போ கெமிக்கல் லைசிஸை பார்த்தோம். ஏஜிபிசி மெத்தட் பார்த்தோம், சிலிக்கான் கால மெத்தட் பார்த்தோம், டிட்டர்ஜென்ட் பேஸ் மெத்தட் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன இருக்கு நமக்கு, மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் மெத்தட். மெக்கானிக்கல் மூலம், அதாவது பிசிக்கலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எப்படி நம்ம செல்லை லைஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்போ என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ அதுல 4 மெத்தட்ஸ் இருக்கு. தட் இஸ் bead milling, rotor and homogenizer method and cryogenic grinding and sonation. இந்த 4 மெத்தட் மூலமாவும் என்ன பண்ணலாம், நம்ம செல் வாலை லைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமிங் டு bead milling.
பீட் மைலிங் இஸ் நத்திங் பட் இது ஒரு ஈஸியான மெத்தட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட சாம்பிளை ஒரு டியூப்ல போட்டு அது கூட வந்து பீட்ஸ் ஆட் பண்ணுவோம், குட்டி குட்டி பீட்ஸ். அந்த பீட்ஸ் வந்து செராமிக்கா இருக்கலாம், கிளாஸ் பீட்ஸா இருக்கலாம், ஸ்டீலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு கீழே வந்து வார்டெக்ஸ்ங்கிறது என்னது, ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த வைப்ரேஷனுக்குள்ள நம்மளுடைய அது மேல நம்ம சாம்பிள்ஸ் வைக்கும்போது அது வைப்ரேட் ஆகி அந்த செல் வால் மேல இந்த பீட்ஸ் வந்து மோதும். அப்படி மோதும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணாங்க, பாக்டீரியல் செல்வால பிரேக் டவுன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியல் செல்வால என்ன இருக்கும், பெப்டிட் அண்ட் கிளைகான் லேயர் இருக்கும். அந்த லேயர்ஸை வந்து என்ன பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இதை வந்து என்ன ஆகும், அந்த கோவலன்ட் லிங்கேஜ் அந்த பெப்டிடோகிளைகான் லேயரை வந்து என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பீட் மைலிங் மெத்தட்ஸை வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது, செல் வால் வந்து பிரேக் டவுன் ஆகி ஈஸியா என்ன ஆகுது, அந்த லைசிஸ் பஃபர் உள்ள ஈஸியா இன்டிகிரேட் ஆகி இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸையும் ஆர்என்ஏஸையும் ஈஸியா என்ன பண்ணிடும், லைஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், ஈஸியா ஆர்என்ஏவை செப்பரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல் வாலை லைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு பிசிக்கலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து செல் வாலை லைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹோமோஜினைசர். இதுக்கு முன்னாடி வந்து பீட்ஸ், அடுத்து வந்து ஹோமோஜினைசர். இந்த ஹோமோஜினைசர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இது வந்து அனிமல் டிஷ்யூ, ஹியூமன் டிஷ்யூக்கெலாம் இதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி ஒரு டியூபுக்குள்ள ஒரு பிளேடு மாதிரி வச்சுக்கலாம். அந்த பிளேடு மாதிரி இருக்கிற ஒரு மிஷினை வந்து நம்ம ஃபோர்ஸாக வந்து அதுக்கு மோட்டரைஸ் பண்ணும்போது அந்த வந்து அது என்னாகும், கட் பண்ணும். நம்ம செல்ஸை வந்து குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணும். அந்த கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாஸ்டர் அண்ட் பெஸ்டில் இருக்குள்ள ஒரு உலக்க மாதிரி, அந்த உலக்க மாதிரி இருக்கிற ஒரு டியூபை அப் அண்ட் டவுன் ஃபோர்ஸாக க்ரஷ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல்ஸ் இருக்கக்கூடிய செல்வால் வந்து பாஸ் டவுன் ஆயிரும். அது வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஒரு என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, என்ன நம்மளோட செல்ஸ் வந்து என்ன ஆகும், ஷ்ரெட் ஆயிரும். செல்ஸ் வந்து ஷ்ரெட் ஆகி நம்மளோட டிஎன்ஏ வந்து செல் லைசிஸ் பஃபரோட சேரும்போது அந்த லைசிஸ் பஃபர் வந்து ஈஸியா ஆர்என்ஏவை வந்து தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆகுது, ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அதாவது நம்மளோட செல்லுக்குள்ள ஈஸியா செல் லைசிஸ் பஃபர் வந்து உள்ள போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஷ்ரெட் பண்ணுது. செல்ஸை வந்து ஷ்ரெட் பண்றது மூலமா செல் வால்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து எதுக்கு நம்மளோட யூகேரியாட்டிக் செல்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட யூகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா செல்லர் மேட்ரிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதாவது செல்லுலோஸ், இந்த கைட்டின் எல்லாம் இருக்கும், கொலாஜின் இருக்கும், கொலாஜின்ஸ் எல்லாம் இருக்கும். கொலாஜின் இருக்கும்போது அந்த கொலாஜின்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி நம்ம செல்ஸை தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோமோஜினைசரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோமோஜினைசர் வந்து இட் இஸ் யூசிங் டு டிஸ்டர்ப் த எக்ஸ்ட்ரா செல்லர் மேட்ரிக்ஸ். அதாவது செல் ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் செல்லாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிங்கிள் செல்ல இருந்து நம்மளோட ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்காக we can go with the homogenization method. நெக்ஸ்ட் வந்து மார்டர் அண்ட் பெஸ்டில். ஸோ மார்டர் அண்ட் பெஸ்டில்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம ஃப்ரோஸ் பண்ணி இருக்க ஒரு சாம்பிள் வச்சிருக்கோம். இப்போ 190 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரோஸ் பண்ணி லிக்விட் நைட்ரஜன்ல ஒரு சாம்பிள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பிள்ஸை நம்ம வந்து இந்த மாஸ்டர் அண்ட் பெஸ்டில்ஸ்ல போடும்போது அந்த சாம்பிள்ஸ் வந்து ஈஸியா பவுடர் ஆயிரும். பிகாஸ் அந்த சாம்பிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, பிரிஸ்டல் ஸ்டேட்ல இருக்கும். பிரிஸ்டல்னா உடையிற தன்மை உள்ள ஸ்டேட்ல இருக்கும். அதாவது ரிஜிடா இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது வந்து ஈஸியா பிரேக் டவுன் ஆயிரும். அந்த கண்டிஷன்ல இருக்கும் அந்த சாம்பிள். ஸோ தட் நம்ம வந்து அதுல நம்ம லிக்விட் நைட்ரஜனை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிளை ஹோமோஜினைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாஸ்டர் அண்ட் பெஸ்டில் நம்மளோட சாம்பிளை ஆட் பண்ணி அதுல லிக்விட் நைட்ரஜனை போர் பண்ணி அதை ஹோமோஜினைஸ் பண்ணும்போது அது நல்ல பவுடரி ஃபார்ம்ல ஆயிரும். அந்த பவுடரி ஃபார்ம்ல நம்மளோட கொஞ்சம் வார்மா இருக்க லைசிஸ் பஃபரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அந்த லைசிஸ் பஃபர் அதோட ரியாக்ட் பண்ணி என்ன ஆயிரும், நம்மளோட ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்றதுக்கு கொஞ்சம் என்ன ஹெல்ப் பண்ணும். ஈஸியா ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட ஆர்என்ஏஸோட ஆக்டிவிட்டி என்ன ஆயிரும், இதுல பிளாக் ஆயிரும். ஸோ தட் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மாஸ்டர் அண்ட் பெஸ்டில் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து சானிகேஷன். சானிகேஷன்னா நத்திங் பட் ஒரு வைப்ரேஷன். தெர் இஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சாம்பிள்ல லைசிஸ் பஃபரோட நம்ம சாம்பிள் இருக்கும், அதில் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை பாஸ் பண்ணும்போது ஹை ஃப்ரீக்வன்சியில நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ்ல என்ன இருக்கும்னா ஹீட் இருக்கும். இம்பல்சிவ் வித்
எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது அதில் ஹீட் இருக்கும். அந்த ஹீட் வந்து ஒரு ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாட் ஸ்பாட்டில் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டெம்பரேச்சரும் இந்த ப்ரெஷரும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை செல்வால் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்கக்கூடிய புரோட்டீன் லிப்பிட் காம்ப்ளெக்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம டிஎன்ஏ வந்து என்ன ஆகுது, குவான்டிட்டி ஜாஸ்தி, மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதை வந்து ஷ்ரெட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. ஏன்னா டிஎன்ஏ வந்து அப்படியே பூல் ஆகி இருந்ததுன்னா அதுக்குள்ள ஆர்என்ஏ வந்து இன்டிகிரேட் ஆகி உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்துட்டோம்னா குட்டி குட்டி மாலிகுலா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ஆர்என்ஏ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மெத்தட்காக என்ன பண்ணுறாங்க, சானிகேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 மெத்தட்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்சைமேட்டிக் மெத்தட். ஸோ என்சைம்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செல்லை லைஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான 3 என்சைம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் அ லைசோசைம் என்சைம் அண்ட் zymolyase enzyme and proteinase enzyme. ஸோ இது வந்து லைசோசைம் என்சைம் பாக்டீரியல் செல்வால் பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக, பாக்டீரியல் செல்வால். அண்ட் zymolyase enzymes வந்து ஈஸ்ட் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. அண்ட் புரோட்டீனேஸ் என்சைம்ஸ் வந்து நம்மளுடைய யூகாரியாட்டிக் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு புரோட்டீனேஸ் என்சைம்ஸை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி செல் வாலை லைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமிங் டு லைசோசைம். ஸோ லைசோசைம் என்சைம் என்ன சொன்னேன், பாக்டீரியாவுக்குன்னு சொன்னேன், அப்படிதானே. ஸோ பாக்டீரியாவோட செல்வால் எதால மேடா இருக்கும், N-அசிட்டைல் முராமிக் ஆசிட் அண்ட் N-அசிட்டைல் குளுக்கோசமைன். இந்த 2 லிங்கேஜால தான் என்ன இருக்கும், நம்மளுடைய பாக்டீரியல் செல்வால் மேடா இருக்கும். அது என்ன ஆகும், அது 2 எதால மேடா இருக்கும், β14 கிளைகோசிடிக் பாண்டால என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பீட்டா கிளைகோசிடிக் 14 லிங்கேஜை பிரேக் டவுன் பண்ணுறது தான் என்னது, இந்த லைசோசைம் என்சைம். ஸோ இது என்ன ஆகும், அதோட β14 கிளைகோசிடிக் பாண்டை வந்து என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுது. அப்படி பிரேக் டவுன் பண்ணுறது மூலமா என்ன ஆகுது, செல் வால் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இந்த லைசோசைம் ஆக்டிவிட்டி மூலமா என்ன ஆகுது, செல் வால் அங்கங்க பிரேக் டவுன் ஆகி ஈஸியாக வாட்டர் உள்ள இன்வேட் ஆகிறதுனால என்ன ஆகுது, பாக்டீரியல் செல் பர்ஸ்ட் ஆயிடும். ஸோ அது பர்ஸ்ட் ஆகிறது மூலமா என்ன ஆகும், வெளியில ஆர்என்ஏ ரிலீஸ் ஆயிரும். அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி என்ன ஆகுது, அந்த ஆர்என்எஸை வெளியில ரிலீஸ் பண்ணிது. இதே இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்ன இருக்கும், அதாவது பெப்டிடோகிளைகன் லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திக்கா இருக்கக்கூடிய பெப்டிடோகிளைகன் லேயரை பிரேக் டவுன் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், லைசோசைம் என்சைம் கூட நம்மளுடைய அடிஷ்னலா என்ன பண்ணலாம், நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தட் இஸ் ஜிஐடிசியும் ஃபீனாலும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம ஒன்லி லைசோசைம் என்சைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் அலாங் வித் கெமிக்கல் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம செல்வால பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணலாம், ஐசோலேட் பண்ணலாம் ஆர்என்ஏவை.